வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிக பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்பட்ட ஆடி திருவாதிரை 2025 ஜூலை 23 முதல் 27ஆம் தேதி வரை கொண்டாடப்பட்டது. இடம் கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர், தஞ்சை மாவட்டம். இது ஆண்டாண்டுக்கு இது கொண்டாடுவாங்க. இந்த ஆண்டு என்ன ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. அதனால் இது இந்திய அளவில் ஒரு பெரிய நியூஸாக மாறிச்சு. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தான். இது என்ன ஆடி திருவாதிரை அப்படின்னு நீங்கள் கேட்கிட்டிங்கன்னா, ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன் அவர்கள் பிறந்தது ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அதனால் அவருடைய பிறந்த நாள் ஆண்டாண்டுக்கு இங்கே கொண்டாடப்பட்டு வருது. இது இப்போ சமீபத்தில் தான் ஆரம்பித்தாங்க. இவர் யாருன்னு பார்த்தா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ராஜராஜ சோழன் இவருடைய தந்தையார். அவர் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினார். இவர் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியிருக்காரு. இந்த ரெண்டு கோயிலுங்களுமே கிரானைட் தெரியுது பாருங்கள், கோவில் தெரியுது பாருங்கள். 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. வாகனங்கள்லாம் அலோடு கிடையாது. இந்த ராஜேந்திர சோழன் இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயிலை கட்டி மிக சிறப்பு பெற்றார் வரலாற்றில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் பிரம்மாண்டமாக இருக்கும். கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் அதே பிரம்மாண்டம் இருக்கும். அதிலே ஒரு கலைநயத்தோடையும் இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது விஜயாலய சோழர்கள் காலத்தில் சோழர்கள் பேரரசு ஆனாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் காலத்தில் அவர் இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டி உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சார். அதுக்கப்புறம் இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு ஒடிசா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அதில் ஆரம்பித்து இந்தோனேசியா வரைக்கும் மிகப்பெரிய பேரரசை ஆட்சி செய்தார். அவருடைய திருவாதிரை விழா தான் இப்போ வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே வாத்திய கருவிகளை வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் அவர்கள் 12 மணிக்கு வராங்க. சோழகங்கம் ஏரி, அதாவது கங்கையில் கங்கையிலேருந்து கொண்டு வந்த நீரை இந்த ஏரியில் ஊற்றுனதுனால தான் இந்த ஊர் கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்லுவாங்க. அதனால் அதையே பிரதமர் அவர்கள் கங்கையிலேருந்து நீர் கொண்டு வராங்க. கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்துடுவாங்க. சோழகங்கை ஏரியில் 3 ஹெலிபேட் அமைச்சிருக்காங்க. 3 ஹெலிபேடில் எதிலையோ ஒன்றில் இறங்கி ரோட் ஷோ மாதிரி இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சிகள்லாம் உள்ள நடைபெறும். அதில் பங்கேற்பாங்க. இது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. என்ன ஒன்றுனா, இப்போ நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் அலோடு கிடையாது. பாஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அலோடு. அதனால் அந்த பாஸ்லாம் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கணும். மேலும் இந்த பாஸ்லாம் அரசியல் கட்சிகள் அதில் உள்ளவர்கள்லாம் அவங்களுக்கு சிபாரிசு மூலயமா தான் கிடைக்கும். அதனால் உள்ளூர் வாசிகள் நம்மளை மாதிரி இதை கவரேஜ் பண்ண போனவங்களுக்கெல்லாம் அந்த பாஸ்லாம் அவ்வளோவா கிடைக்கல. தூரத்தில் என்ன எடுத்துக்கிட்டு இருந்தோம். பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருவார்னு நாங்கள் காத்திருந்தோம். அதுதான் ரொம்ப முக்கியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய பேரரசன். அதாவது போர் அதிகமாக போர்கள் புரிந்தவர். மேலும் அவரே நேரடியாக சண்டையில் பங்கேற்பார் அப்படின்லாம் வரலாற்று கூறுகிறது. அது மாதிரி சிறப்புமிக்க ஒரு மன்னனுக்கு பிரதமர் அவர்கள் ஒரு மரியாதை செலுத்தும் வகையாக வராரு. மேலும் இது பழைய தஞ்சை, அரியலூர் மாவட்டங்கள் இதெல்லாம் தஞ்சாவூர் தலைநகரமாக இருக்கும் போது தான் இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தை இவர் உருவாக்குறாரு. இதில் மாளிகைகள், அரண்மனை,
மிகப்பெரிய 17 கிலோமீட்டர் நீளம் உள்ள சோழகங்கை ஏரி கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு டவுன்ஷிப்பே உருவாக்குறாரு. ஒரு பெரிய மாநகரமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் தான் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோவில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து அழிவுட்டுருச்சு. இந்த அரண்மனையோட கற்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் அணக்கரை பாலத்தெல்லாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் பொதுமக்களும் அந்த கற்கள் அது மாதிரி பொருட்கள்லாம் வந்து அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு போய் அவங்கவுங்க தங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து கட்டிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ உள்ள நியூஸ் சேனல் என்ன சொல்கிறாங்க, கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயிலோட மதில் சுவரை வந்து எடுத்துகிட்டு போய் அணக்கரை பாலம் கட்டினாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆர்த்தார் காட்டன் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதே வந்து பெரிய மாநகரம். இங்கே உள்ளதை நம்ம வந்து கோவிலில் உள்ளதெல்லாம் எடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாநகரத்தில் எங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் கிரானைட் கற்கள் தான் வரும். அதை வச்சு கட்டியிருக்கலாம். பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டரில் மாளிகை மேடுன்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் அரண்மனை வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட்டம் இருக்குது. ஒவ்வொரு பேஸ்மெண்ட்டமும் ஒவ்வொரு சுவரம் வந்து 5 அடி அவ்வளோ பெருசு இருக்குது. 4 அடி 5 அடி இருக்குது. அவ்வளோ பெரிய மதில் சுவர் இருக்குது. அதெல்லாம் இடிச்சிட்டு போய் தான் இந்த அணக்கரை பாலம் அதெல்லாம் கட்டினது. கோவில் மதில் சுவர்லாம் இடிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா யாரும் அது மாதிரி வந்து செஞ்சதாக வந்து இந்த மதுரை மாறவர்மன் சுந்தரபாண்டியன் கூட வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு லைட்டாக இடிச்சிட்டு தான் தன்னோட எதிர்ப்பை காட்டியிருக்காங்களே தவிர முழுவதும் 4-5 மதில் சுவர்கள் இடிந்தது, அதை இடித்து அணக்கரை பாலம் போன்றதை ஆங்கிலேயர்கள் கட்டினாங்கன்னு முக்கிய செய்தி ஊடகங்கள்லேயே செய்திகள் வருது. சரிங்க, பாருங்கள், பிரதமர் அவர்கள் வரத்துக்கு கூட்டம் ரொம்ப அலைமோதுது. பாதுகாப்பெல்லாம் ரொம்ப பலமாக இருக்குது. பிரதமர் அவர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. மக்கள் வந்து சவுண்டு விடுறாங்க. அங்கே நிறைய குரங்கு புரோஸ்லாம் நிறையா மரத்து மேலே இருக்காங்க பாருங்கள். அவங்க மூலிமா தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கே வண்டி வந்துக்கிட்டு இருக்குன்னு. அது மாதிரிலாம் வந்து எங்கே வரும் கோவில் நல்லா தெரியுதுங்களா, சூப்பராக இருக்குங்களா. இதுதான் 1000 ஆண்டுகளாவது இது மாதிரி ஏதாவது ஒரு சாதனையை புரிஞ்சுட்டு போகிறவங்களோட ஹிஸ்ட்ரி மட்டும் இன்னும் நம்மள்கிட்ட இருக்குது. வாழ்க ராஜேந்திர சோழன் புகழ். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப்